ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு வாங்க நம்ம இந்த பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மருந்து குழம்பு செய்யலாம். கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகு எடுத்துக்கலாம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் போட்டு ஒரு தவாவில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இடிச்சிட்டு வறுத்து மிக்சியில் போட்டிருக்கேன். அந்த சுக்கும் இந்த வறுத்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கப்பில். இப்போ கடாய் வச்சு கடாயில் தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கணும். அதில் பூண்டு, வதங்குது, கொஞ்சம் பாதி வதங்கண்டும் கறிவேப்பிலை சேர்த்துக்காங்க. நான் அலசி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கிருச்சு, ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். அப்போ தான் வாசமாக டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதாங்க. நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மிக்ஸி ஜாரில். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு வெடிஞ்சதும் ஆனியன். நான் இந்த ஆனியனை கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற சைஸில் இருக்க ஆனியனை அப்படியே முழுசாக போட்டுப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வதங்கி காரக்குழம்புல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். மிளகாத்தூள் போட்டு கலக்கிட்டு நான் அந்த பூண்டும் கறிவேப்பிலையும் போட்டு அரைச்சி அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு புளி கரைச்சி விட்டுடணும். அவ்வளோதான். நான் புளி கரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மூடி போட்டு 20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுக்கும் மிளகும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் லைட்டாக அப்படி கொதிக்கட்டும். இது இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் ஸ்லோவாக அப்படி இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க. இது செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இருக்க இந்த இப்போவே திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறுனதும் நல்ல திக்காகிடும். இது 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நெய் போட்டு சாப்பிடுங்க ஒயிட் ரைஸில், இல்லை தோசைக்கு, இட்லிக்கு, இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. தேங்க்யூ.